கறி குழம்புல முருங்கைக்காய் போட்டு செஞ்சுருக்கீங்களா? இது உங்களுக்கு கேட்க வேணா யூனிக்காக இருக்கலாம். ஆனால் சவுத் இந்தியன் முஸ்லீம்ஸ் வீட்டில் இது ரெகுலராக சமைக்கிற ஒரு ரெசிபி தான். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான கறி குழம்பு, கடைசியில் முருங்கைக்காய். ஒரு குக்கரில் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், கல்லுப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்ற மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி அப்புறம் மட்டனும் சேர்த்து கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆனதும் தேவையான அளவு தண்ணி, நல்லா மையாக அரைச்ச தேங்காய் பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா கறி குழம்பு ரெடி. இப்போ இதில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிற முருங்கைக்காயை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் கறி குழம்பு ரெடி. சாம்பார் ரசத்துக்கெலாம் ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். சாம்பார் ரசத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா தரமாக இருக்கும்.